நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது கோபாலகிருஷ்ணன். இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது தொடர்பாக டெல்லி தலைமை தேர்தல் ஆணையத்தில் நடைபெற்ற இறுதி விசாரணையில் இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்தது. சசிகலா அணி சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் மோகன் பராசுரன், சல்மான் குர்ஷித், அரிமா சுந்தரம் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் ஆஜராகி தங்கள் தரப்பு வாதத்தை முன்வைத்தனர். ஓபிஎஸ் அணி சார்பாக ஆஜரான CS வைத்தியநாதன், குரு கிருஷ்ணமூர்த்தி, மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் வாதங்களை முன்வைத்தனர். இருதரப்பினரின் வாதங்களும் மாலையில் முடிவடைந்த நிலையில் இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது தொடர்பாக தேர்தல் ஆணையம் எந்த நேரமும் தனது முடிவை அறிவிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரட்டை இலை சின்னம் ஒதுக்கீடு தொடர்பாக தேர்தல் ஆணையம் நடத்திய விசாரணைக்கு பின் சசிகலா மற்றும் OPS அணியினர் செய்தியாளர்களிடம் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். They are only considering arguments with regard to the symbol today and nothing else. So how does your side feel now? I've already said we'll wait till tomorrow. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று வாதிடப்பட்டது. நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்று நம்புகிறோம். இன்று இரவு வருவதற்கு தீர்ப்பு இன்று இரவு வருவதற்கு வாய்ப்புள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் அவர்கள் எல்லா வாதங்களையும் பொறுமையாக அந்த தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 ஆணையர்களும் பொறுமையாக வாதங்களை கேட்டார்கள். சார், இன்றைக்கு உங்களுடைய வாதங்கள் முக்கியமான வாதங்கள் என பொதுச் செயலாளர் கொடுத்தவளா இரட்டை இலை கொடுத்த சம்பந்தமான வாதங்களா? இரட்டை இலை கொடுக்கப்பட பொதுச் செயலாளருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கின்ற சூழ்நிலையில் தற்காலிக பொதுச் செயலாளராக ஒரு இருக்கின்ற VK சசிகலா அவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்ற வாதத்தை எடுத்துரைத்தோம். அதற்கு விளக்கங்களை கொடுத்தோம். காரணம், ஒரு பொதுச் செயலாளர் அடிப்படை உறுப்பினர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட முடியும். VK சசிகலா அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதை வாதமாக எடுத்துரைத்தோம். இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் நடைபெற்ற வாதம் முடிவடைந்த நிலையில் OPS தரப்பு MP மைத்ரேயிடம் நமது மூத்த செய்தியாளர் சரோஜ் கணபத் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இந்த இதுல இரட்டை இலை தொடர்பான வாதம் முக்கியமாக நடைபெற்றதா? பொதுச் செயலாளர் சம்பந்தமான வாதம் இன்னைக்கு இரட்டை இலை சின்னம் சம்பந்தமான வாதம் தான். ஆனால் பொதுச் செயலாளருடைய தேர்வும் அதனோடு பின்னி பிணைந்தது. ஆனா இன்னைக்கு வாதம் இரட்டை இலை சின்னம் சம்பந்தமா தான். ஆனால் இதில் அவர்கள் சொல்லுவது தங்களிடம் 37 MPக்களும் 122 MLAக்களும் பொதுக்குழு முக்கியமாக மெஜாரிட்டியா இருப்பதா சின்னம் ஒதுக்குவது MLAக்கள் MPக்கள் அடையல் கிடையாது. கட்சியால் தான் MLAக்களும் MPக்களும் உருவாகிறார்கள். MLAக்களும் MPக்களும் கட்சியை உருவாக்குவது கிடையாது. கட்சி என்பது 1.5 கோடி தொண்டர்களை கொண்டது. 1.5 கோடி தொண்டர்களுடைய விருப்பம், அவர்களுடைய எண்ணம் தான் எடுபடும். அவர்களுடைய விருப்பம் இரட்டை இலை சின்னம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் OPS தலைமையிலே அவர்களுக்கு தான் கிடைக்கும். 1.5 கோடி உறுப்பினர் 43 லட்சம் தான் நீங்கள் தாக்கல் செய்திருக்கீர்கள். அது 3 நாள்ல நாங்கள் தாக்கல் பண்ணது 43 லட்சம். இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுங்க, 1.5 கோடி தாக்கல் பண்ணிடுவோம். சார், இப்போ உங்களுடைய வாதத்துல முக்கியமாக மிஸ்டர் வைத்தியநாதன் கூறப்பட்டது என்ன? அதான் சொல்லிட்டேன். அதாவது தேர்தலில் நிற்கிறதற்கு தகுதியற்ற, ஏஜென்டாக இருப்பதற்கு தகுதியற்ற, வாக்காளராக இருப்பதற்கு தகுதியற்ற ஒருவர் மற்றவர்களுக்கு வேட்பாளர்களுக்கான அந்த B-ஃபார்ம் படிவத்தை கொடுப்பதற்கு அவருக்கு எந்த விதத்திலும் தகுதி கிடையாது என்பதுதான் வாதம். சார், ஒரே ஒரு கேள்வி சார். அதாவது 5 வருடம் தொடர்ச்சியாக உறுப்பினராக இல்லாதவர் உறுப்பினர், அது வேற விஷயம். அது பொதுச் செயலாளருக்கு பொதுச் செயலாளர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதெல்லாம் பேசியிருக்கோம். அதெல்லாம் ஆர்குமெண்ட்ல சொல்லியிருக்காரு. RK நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்காக தனது வேட்பு மனுவை ஜெயலலிதா நினைவிடத்தில் வைத்து அதிமுக துணை பொதுச் செயலாளர் TTV தினகரன் மரியாதை செலுத்தினார். அவருடன் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமைச்சர்களும் மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய TTV தினகரன் தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தை தங்களுக்கே ஒதுக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இன்றைய இரவுக்குள் 9 மணிக்குள் நிச்சயம் நாங்கள் வெற்றி செய்தியை எதிர்பார்க்கிறோம். தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னம் தொடர்ந்து எங்களிடம்தான் இருக்கும் என்பதை அறிவிக்கும் என்ற வெற்றி செய்திக்காக காத்திருக்கிறோம். மகிழ்ச்சியாக.
சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட திமுக, நாம் தமிழர் கட்சி உட்பட 10 வேட்பாளர்கள் இன்று தங்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். ஆர்கே நகர் தொகுதிக்கு ஏப்ரல் 12ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாளாகும். இந்நிலையில் திமுக வேட்பாளர் மருது கணேஷ் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவருடன் முக தமிழரசு, சேகர் பாபு, தோமுசா பொதுச் செயலாளர் சண்முகம் ஆகியோர் வந்திருந்தனர். முன்னதாக திமுக வேட்பாளருடன் ஏராளமான திமுக தொண்டர்கள் அதிக அளவில் வந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆர்கே நகர் தொகுதியில் நிலவும் மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க திமுக நடவடிக்கை எடுக்கும் என்று பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வேட்பாளர் மருது கணேஷ் தெரிவித்தார். கடந்த 6 ஆண்டுகளாக அதிமுக அரசின் அதிகார துஷ்பிரயோகம், மக்கள் விரோத போக்கு ஆகியவையும் எங்கள் செயல் தலைவரின் உழைப்பு மற்றும் எங்கள் செயல் தலைவர் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை மற்றும் எங்கள் கூட்டணி கட்சிகளின் பலம் ஆகியவை சேர்ந்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக கழகம் நிச்சயம் வெற்றி பெறும் என்பது. இதேபோல் ஆர்கே நகர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் கலைக்கூட்டு உதயம் இன்று தங்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான், தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதையும் குற்றவாளிகள் போட்டியிடுவதையும் தடுக்க தேர்தல் ஆணையம் விதிகளில் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்றார். மேலும் நாளை முதல் ஆர்கே நகர் பகுதியில் பிரச்சாரம் செய்ய இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட இதுவரை மொத்தம் 33 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். தேர்தல் முறையில் சீர்திருத்தம், கடும் நடவடிக்கை மூலம் பணம் கொடுக்கப்படும் போதும் வாங்கப்படும் போதும் கைது பண்ணி 6 மாசம் 1 வருஷம் சிறைன்னு உள்ள வச்சு 100 பேர் 200 பேரை வச்சாதான் இது பணம் கொடுக்கறது தடுக்கப்படும். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் சமத்துவ மக்கள் கட்சி தனித்து போட்டியிடப் போவதாக அக்கட்சியினுடைய தலைவர் சரத்குமார் அறிவித்துள்ளார். சென்னை டி நகரில் உள்ள சமத்துவ மக்கள் கட்சியினுடைய அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஆர்கே நகரில் தங்கள் கட்சி வேட்பாளராக MA சேவியரும் அவருக்கு மாற்று வேட்பாளராக விஜயன் ஆகியோரும் மனு தாக்கல் செய்யப் போவதாக தெரிவித்தார். மக்களுக்காக நாம் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று நமது இயக்கத்தின் சகோதரர்கள் அந்த முடிவை எடுத்த பிறகு உள்ளாட்சி தேர்தலை தனித்து போட்டியிடுவோம் என்று சொன்னவுடன் ஆர்வமாக இருந்து அந்த ஆர்வத்தின் அடிப்படையிலும் அதற்கு ஆயத்த பணியாக இங்கு நடைபெற இருக்கின்ற இடைத்தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல் ஆர்கே நகர் தொகுதியிலே நாம் நிச்சயமாக வெற்றி அடையும் அளவிற்கு நாம் போராட வேண்டும், வெற்றி பெற வேண்டும். தமிழகத்திற்கு வறட்சி நிவாரணமாக 2096 கோடி ரூபாய் நிதி வழங்க மத்திய அரசிற்கு பரிந்துரை செய்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 141 ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு கடும் வறட்சி நிலவி வருவதால் வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து கடந்த ஜனவரி 22ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மத்திய குழு ஆய்வு மேற்கொண்டது. இதையடுத்து தமிழகத்திற்கு வறட்சி நிவாரண நிதியாக 2096 கோடி ரூபாய் வழங்க மத்திய குழு உள்துறை அமைச்சகத்திற்கு இன்று பரிந்துரை செய்துள்ளது. இதேபோல் தேசிய செயற்குழுவின் துணை கமிட்டி தமிழகத்திற்கு 1748 கோடி ரூபாய் வழங்க பரிந்துரை செய்துள்ளது. இக்குழுக்களின் அறிக்கை தொடர்பாக நாளை நடக்கும் உள்துறை அமைச்சகத்தின் உயர்மட்ட குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட உள்ளது. இதனிடையே மத்திய குழு பரிந்துரை செய்துள்ள நிவாரண நிதி போதாது என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் நெடுவாசல் போராட்ட குழுவினர் டெல்லியில் பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை சந்தித்து பேசினர். நெடுவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்தினால் பல மாவட்டங்களில் நீர்நிலைகள் பாதிக்கும் என்று அமைச்சரிடம் போராட்ட குழுவினர் தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த அவர், மக்களின் கருத்துக்களை கேட்காமல் இத்திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம் என்றும் தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதி அவசியம் என்றும் கூறினார். இந்த சந்திப்பின் போது மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உடனிருந்தார். தமிழக மக்களின் கோரிக்கையை மத்திய அரசு நிச்சயம் கவனத்தில் கொள்ளும் என்று பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இன்று இந்த குழு கொண்டு வந்திருக்கக்கூடிய அறிக்கை, அவருடைய மனுவை மாநில அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்வதாகவும் அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியாளர் மட்டத்தில் கருத்துக்கள் கேட்கப்பட்டு மாநில அரசாங்கத்தினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் முடிவுகள் எடுக்கப்படும். எந்த காரணத்தை கொண்டும் எந்த ஒரு திட்டத்தையும் திணிப்பதற்கு மத்திய அரசாங்கம் தயாராக இல்லை. பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தங்கள் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என்று உறுதியளித்ததற்காக போராட்டக் குழுவினர் தெரிவித்தனர். இந்த திட்டம் கூடிய விரைவில் எங்கள் ஊரில் விளக்கப்படும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம்.
இருந்தாலும் அவரு அமைச்சர் சொல்லியிருக்காரு, இந்த திட்டத்தால் நீர் வளம் பாதிக்கப்படாது, நில வளம் பாதிக்கப்படாது, சுற்றுப்புற சூழல் மற்ற எதுவுமே பாதிக்கப்படாது, தேவையற்ற அச்சம் தேவையில்லை, தமிழ்நாட்டிற்கு பயன் கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அவர் நேற்று வரைக்கும் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நாங்க சொல்லும் போது சில இடங்கள்ல நீர்வளம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, நிலவளம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்ற சில எக்ஸாம்பிள்லாம் நாங்க காமிச்சோம், சொல்லியிருக்கோம். அதை போய் அது குறித்து நான் ஆலோசனை செஞ்சு அதுக்கு உங்களுக்கு ஃபேவரா நான் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. சென்னை திருவல்லிக்கேணியில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வரும் 2.0 திரைப்படத்தின் பத்திரிகை பகையில் புகைப்பட கலைஞரை தாக்கிய இயக்குனர் சங்கரின் உதவி இயக்குனர் கைது செய்யப்பட்டுள்ளார். பார்த்தசாரதி கோவில் அருகே உள்ள ஈஸ்வரதாஸ் தெருவில் படப்பிடிப்பு சாதனங்கள் மற்றும் அது தொடர்பான வாகனங்களை நிறுத்தியதாக கூறப்படுகிறது. வாகனங்கள் மற்றும் படப்பிடிப்பு கருவிகளை சாலையில் நிறுத்தியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவ்வழியே வந்த ஆங்கில பத்திரிகையின் புகைப்பட கலைஞரான ரகு மற்றும் பரத் போக்குவரத்திற்கு இடையூறாக கருவிகள் இருந்தது குறித்து படக்குழுவினரை கேட்டதாக கூறப்படுகிறது. அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் புகைப்பட கலைஞர்களை படப்பிடிப்பு குழுவினர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகைப்பட கலைஞர் ரகு கொடுத்த புகாரின் பேரில் ஹைசோஸ் போலீசார் இயக்குனர் சங்கரின் உறவினரும் உதவி இயக்குநருமான ஆழ்வார்பேட்டையை சேர்ந்த பப்பு என்பவரை கைது செய்தனர். மேலும் படக்குழுவை சேர்ந்த அலெக்ஸ் மற்றும் சுந்தர்ராஜ் ஆகியோரையும் தேடி வருகின்றனர். படப்பிடிப்பின் போது செய்தியாளர்கள் தாக்கப்பட்டதற்கு இயக்குனர் சங்கர் வருத்தம் தெரிவித்துள்ளார். மேலும் தமக்கு தெரியாமல் இத்தகைய நிகழ்வுகள் நடந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது என்னுடைய நாலேஜுக்கு வராமல் தான் நடந்திருக்கு. இருந்தாலும் நான் என்னோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் வீட்டுக்குள்ளே போயிட்டேன். அது ஆக்சுவலாக ஒரு வீட்டுக்குள்ளே ஷூட்டிங் இருந்தது. நான் தான் வீட்டுக்குள்ளே போயிட்டேன். அது நடந்தப்போ நான் இல்லைங்கிறது தான் உண்மை. நான் என்னோடய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன். நான் ரொம்ப கவனமாக இருக்கேன். அதாவது என்னுடைய படப்பிடிப்பில் என் படப்பிடிப்பு குழுவினர் அத்தனை பேருக்கு நான் சொல்கிறது என்னென்னா, பொதுமக்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்கக்கூடாதுன்னு நான் திருப்பி நான் சொல்லி தான் ரொம்ப கவனமாக இருப்பேன். அப்படியும் எதிர்பாராமல் இந்த மாதிரி நடந்துறது வருத்தமாக தான் இருக்குது. இனிமேல் நான் நடக்காமல் பார்க்குறேன். இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவு பெற்றது. மேலும் பல செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.